ஹலோ ஹலோ. போகியதுமா எதுக்கு கழுவுன பாத்திரத்தை கழுவிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன ஒரே மினுக்களும் குழுக்களுமா இருக்குது? சொல்லுவேடா காலையிலேயே டட்டா பாப்பா அப்படின்னு சொல்லி போனவன் தான். அதுக்கப்புறம் இப்பதான் வரான். நான் கழுவுன பாத்திரத்தை கழுவி வைக்கிறாங்க. இன்னைக்கு போகியில, நாளைக்கு பொங்கல். சோ அதனால வீடெல்லாம் ஒரே மினுக்கு ஒரு ஃபுல்லா எடுத்து ஒரு தொடச்சு கமுத்தி வச்சிருவ இல்ல? ஒரே நாள்ல பண்ணணும்னா நான் பண்ணலாம், என்னால முடியாதது ஒண்ணுமே இல்ல. ஆமா, அது உண்மையான ஒரு விஷயம். வெரி ஸ்ட்ராங் ஆன்ட்டி. ஆனா ஒரு இருக்கான், அவனும் சாயங்காலம் வருவான். சரி ஓகே, அவனுக்கு இந்த கொடுத்துடலாம் பாதி போர்ஷன். அதாவது இருக்கிற வீடே உள்ள வந்த உடனே முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு கக்கூசு, ஒரு கிச்சனு, அந்த பக்கம் போனா டிவி வச்சிருக்கிறோம், பெட் வச்சிருக்கிறோம். இதை இவங்க இந்த வாளுக்கு அப்புறம் எனக்காம், இந்த வாளுக்கு அப்புறம் இவளுக்காம். வெக்கம் கட்டவா? உனக்கு என்ன தம்பி தெரியும்? உடஞ்சு போச்சு. என்னதான் ஒரு ரூம் 2 ரூம்னாலும் பொருட்கள் எல்லாமே ஒண்ணுதான். நம்ம ஊர்ல எப்படி வச்சிருக்கோமோ அந்த மாதிரிதான் வச்சிருக்கோம். ஆனா என்ன ரூம் சின்னது, அவ்வளவுதான். மத்தபடி எல்லாமே ஒண்ணுதான். சோ அதனால பொங்கல் கிளீனிங்கா? ஆமா. உனக்கு இன்னைக்கு ஃபுல்லா கிளீனிங் மட்டுமே பண்ணுவியா? அப்போ இன்னைக்கு பாதி முடிஞ்சிச்சு. up to this level you completed. okay வராண்டாவும் நான் க்ளீன் பண்ணியாச்சு. துடைக்கிறது தான் அது. நீ பண்ணணும்னு கூட இல்லை, எனக்கு பெரிய வேலை. அங்க ஹால்ல கொஞ்சம் சின்ன ரூம் தானே நீ சொன்ன 1க்கு 1 அப்படின்னு. அந்த ஒரு ஹாலை க்ளீன் பண்ணிட்டு பெட் சோஃபாலாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு வழக்கம் போல அந்த கக்கூசிங் கழுவிறணும். நிறைய லிக்விட் எல்லாம் போட்டு நல்லா வச்சிருக்கேன். நீ கொஞ்சம் குளிக்கும் போது சின்ன ரூம் தான் இவன் சொல்றானே. ஒரு ரூம், ஒரு பாத்ரூம், சின்ன ரூம் தானே. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே மாட்டிக்கிட்டனே. அதுவும் வெள்ளையா வரைச்சுக்க. நம்ம ஊர்ல மாதிரி ப்ளூ கலர் இருந்தாலாவது ஏதாவது போட்டா கூட கரை எதுவும் தெரியாது, அப்படி தேய்ச்சி விட்டாங்க. அது வெள்ளைன்னு இருக்கு. ஒரு அழுக்கு பட்டாலும் பளிச்சுன்னு தெரியுது. அதுவும் கிச்சனுக்கு பக்கத்துல. பொங்கல் போகி போய் பொங்கல் வந்தது. போய் பொங்கல் வந்தது. டும் 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 டும். அதுக்கப்புறமா சொல்லக்கூடாது. வெல்கம் டு டிடிஸ் அட்ராசிட்டிஸ். ஹாப்பி பொங்கல் गाइस. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி போகி गाइस. ஹாப்பி போகி. ஹாப்பி உழவர் தின விழா. ஹாப்பி காணும் பொங்கல். காணும் பொங்கலுக்கு வருமா, உழவர் பொங்கலுக்கு வருமான்னு தெரியும். நாங்க இது தீபாவளிக்கு தான் போடுவோமே. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, போய் யாருன்னு பாருங்கடா. நீ வரும்போது அமுக்கணும்ல, அது இப்பதான் அடிக்குது. ஏன்டா நவீன், நாங்க இது எப்ப ரிலீஸ் பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியாது. அதனால வரிசையா இருக்கிற எல்லா பண்டிகைக்கும் நாங்க வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். ஆனா இன்னைக்கு போகி மாதிரியே இல்ல. இன்னைக்கு எந்த நார்மல் டேஸ் ஏன்னா எல்லா நாளும் நான் வேலை பார்த்துட்டு இருக்கனால எல்லா நாளும் எப்படிதான் இருக்கு. எதுக்கு போகியா இருந்ததுன்னா நம்ம ஊர்ல எப்படி இருக்கும்? காலையில விடிய காத்தால 3:30 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சி விட்டுருவாங்க அம்மா. ஏந்திரிடி இன்னைக்கு போகி வேற அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து குப்பையெல்லாம் எடுத்து போட்டி எரிச்சு வெளியே ஒரு 6-7 மணிக்கு நம்ம ஏதாவது ஸ்கூலுக்கோ இல்லை எங்கேயோ வெளியே போனோம்னா ஃபுல்லா புகை மூட்டமா இருக்கும். என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. மழை பெய்யும் லீவ் போட்டுருவா. பொங்கலுக்கு தான் அம்மினிக்கு புது நைட்டி வாங்குவாங்க போல. சோ பழைய நைட்டியை எரிக்கிறதுக்காக போகி கொண்டாடி இருக்காங்க. நாங்க வேற மாதிரி பட்டாசு கொளுத்தி கொண்டாடுவோம். எங்க அம்மா பொங்கலே பாவம் தடுமாறிதான் வைக்கும். அவங்க கேரளால இருந்து என்னடா பொங்கல் எல்லாம் கேக்குறீங்க என்ன, ஆனா சூப்பரா வைக்கும் எங்க அம்மா. அதுக்கப்புறம் பழகிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் சொல்லு. அதுக்கப்புறம் என்ன பொங்கல் வைப்பாங்க, சக்கரை பொங்கல் வைப்பாங்க, வெண்பொங்கல் வைப்பாங்க. அதுக்கப்புறமா எல்லா காய்கறியும் போட்டு கூட்டு வைப்பாங்க. அப்புறமா நாங்கள் காலைல எழுந்துச்சி குழு சாப்பிட்டுட்டு நாங்கள் பொங்கலுக்குலாம் ட்ரெஸ் எடுக்க மாட்டோம். முன்னாடியே சொன்ன மாதிரி தீபாவளி பர்த்டேக்கு மட்டும்தான். நாங்கள் தீபாவளிக்கு எடுப்போங்க. பொங்கலுக்கு நைட்டி. நான் நைட்டி தான். நீ தீபாவளிக்கே நைட்டி தாண்டி எடுப்ப? இல்ல, ஏன்னா வெளியே எங்கேயும் போக மாட்டோம். பக்கத்துலயே தான் கோவில். ஏதாவது ஒரு புது ட்ரெஸ் இருக்கும், அதை போட்டுட்டு போவோம். ரொம்ப லாங் டிரைவ் ரொம்ப வேணாம்னா நைட்டி மேல ஒரு ஷால் போட்டு லேடிஸ் அப்படின்னு போயிருவாங்க. பட்டாசு வெடிக்கிறமா ஷாலை போட்டு ஹாய் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லலாம். பொங்கலுக்கு பக்கத்துல அதே நைட்டியை சாலை கட்டிட்டு இடுப்புல கட்டிட்டு பொங்கல் கொண்டாடிடுவாங்க. அக்கம் பக்கத்துல கொடுப்பாங்க.
நைட்டியோட போனா பரவாயில்ல, சுடிதார் தான் போடணும்னு இல்லைல்ல. உங்க வீட்டுல மாட்டு பொங்கல் கொண்டாடுவாங்களோ? உங்க வீட்டுல கொண்டாடுவாங்கல்ல, அது மாதிரி பழைய ஜோக்கு காரமா பிடிச்சா. ஸோ நாங்கள் வீட்டை க்ளீன் பண்ணி மாவேலை தோறணும். எப்பவும் போல் இந்த பொங்கல் தீபாவளி வருஷப்பிறப்புலாம் எதுக்கு வருதுன்னு தெரில. வீட்டில் இருக்க ஆம்பளைங்களை வேலை வாங்குறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்குது. எதுக்கு வருதுன்னா நம்ம வீடு அப்படியே வச்சுக்கூடாது, அப்பயாவது வேலை செய்யுங்கடா, அப்பயாவது க்ளீனாக வைடி அப்படின்னு சொல்கிறதுக்காக அது அந்த மாதிரி விசேஷங்கள்லாம். ஸோ போ பாப்போம். இதே வீடியோல பொங்கல் பொங்கிருவியா? நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் பூஜை சாமான்லாம் விளக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் முன்னாடியே விளக்கி வச்சிருப்பாங்க. நான் கொஞ்சம் லேசியா இருக்கிறதுனால நான் சரி இன்னைக்கு விளக்கி நாளைக்கு பொங்கல் இல்லையா, அப்போ வந்து கொஞ்சம் நல்லா அப்போ சாமிலாம் வந்து வா அழகா இருக்கு யார் சாமியா அப்படின்னு வந்து நினைச்சு அருள்வாக்கு ஒன்ன பாட்டு பதறி ஓடாம இருந்தா ரைட்டு. மேக்கப்போட படுத்திருக்கோம், அத போய் தட்டிக்கிட்டு எழுப்பிட்டேன்னு வச்சுக்க, ஐயோ அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டு மாட்டி விட்டுருப்பா. எனக்கு தெரியும் நான் எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன் பத்தியா. என்னது இருக்கிறதே 4 டப்பா, அதுவும் அந்த கருப்பு டப்பால பிரியாணி வைப்பாங்க. அதெல்லாம் எத்தனை தடவை அவங்களே பார்த்து சலிச்சுட்டாங்க. இந்த பிள்ளைங்க பார்த்து தலை சொரியும், அதுலயே சமையலாக்கும். எங்க போனாலும் உன்னோட ஃப்ரெண்டு வேற வந்துடுறாங்க. என்னால மல்லு கட்டி என்னால முடியவே மாட்டேங்குது. ஒண்ணு இன்னொன்னு அடிச்சா இன்னொன்னு கொச்சன்னு ஒண்ணு குட்டி போட்டு வைக்குதுங்க. அதால என்னடி குட்டி போட்டாங்க? காக்ரோச்சஸ். என்னால எதுவுமே பண்ண முடியலங்க. நான் சும்மா நார்மலா சரி எப்பவுமே நான் மாசத்துக்கு ஒரு தடவை அப்படிதான் செய்வேன், வாரம் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு. அதனால ரொம்ப காக்ரோச்சுங்க. ஐயோ இது ரொம்ப இதா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஹிட் அடிச்சுட்டு அப்புறமா இது வச்சிருக்கேன். 2 நாளுக்கு அமைதியா இருக்குதும். புத்தம் புதுங்காலை பொன்னிற வேலைன்னு பண்ற. அதுக்கப்புறமா 3வது நாள் காக்ரோச்சஸ் எல்லாம் வந்துரும். அதனால அடுப்படிலாம் கிளீன் பண்ணி அழகா வச்சிருக்கிற. காலையில பொங்கிருவோமா? பொங்கல் தான் போடு. ஒரு வேலைய சொன்னதுக்கு எப்படியெல்லாம் புலம்பிட்டே செய்யற என்னடா? நீ போடி என்கிட்ட வருஷத்துக்கு ஒருத்தர் தாண்டி மாயில கட்டுவாங்க. சும்மா மாசம் மாசம் நான் எங்க மாவில கட்டினேன். தீபாவளிக்கு கட்டுச்சு, அதுக்கப்புறமா இப்ப பொங்கல் ஒன்னு கட்டினா தாண்டி பெரிய தலைவலியா இருக்கு. அதை பண்ணு இதை பண்ணு வீட்டு வேலை பண்ணு. தி நெக்ஸ்ட் டே. குட் மார்னிங். அப்படியே கட் பண்ணி திருப்புனா தலையில கொண்ட. என்ன பண்ணிருக்கீங்க காலங்காத்தால இருந்துச்சு? பொங்கலுக்கானது செஞ்சுட்டு இருக்கேன். 4 மணிக்கு அலாரம் வைடா, 4:30 அப்படி வைடான்னா சாயங்காலமா அலாரம் வச்சிருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம். ஏன் தப்பு கிடையாது. 4 மணிக்கு வைக்க சொன்ன நீ ஏஎம்மா பிஎம்மான்னு என்கிட்ட சொல்லல. ஆமா பிஎம் மணிக்கு தான் நம்ம வந்து இப்ப பொங்கல் பொங்குறோமா. விட இப்ப லேட்டா ஏஞ்சாலும் லேட்டஸ்டா பொங்கல் வைக்கிறோம்ல, எதுக்கு குண்டான குளிப்பாட்டி போட்டு வச்சிருக்க? இன்னைக்கு பொங்கல்ல எல்லாமே சாப்பாடு. ஓ இது குழம்பு சட்டியா? பொங்கல் வைக்கிற பால் வெள்ளை போட்டு வச்சிருக்க, இதுக்கு மஞ்சள் போட்டு வச்சிருக்க. விபூதி எடுத்த மஞ்சள் கலந்துடுச்சு இதுல. சரி இது அப்படியே எப்படியோ ஓகே. நம்ம வந்து எனக்கு தான் பட்டைய போடுறேன்னு பார்த்தா ஆக்குற பாத்திரத்துக்கு பட்டைய போடுறீங்க. அப்பதான் நம்ம செய்யற சாப்பாடு வந்து நல்லா இருக்கு. அதுவும் இன்னைக்கு பொங்கல் வேற. சோ அதனால எல்லாமே அதனால நீங்க எல்லாருமே பொங்கல் வைங்கோ. என்ன போட்டுறதுக்காக? போட்டுறது இல்ல ஓட்டுறது சொல்லு. சூரிய வர்றதுக்குள்ள பொங்கல் வந்துருமா? அது எனக்கு தெரியாது. வெயிட் பண்ண சொல்றேன் நான். சூரியன் வந்து துபாய் டைம்ல 7:06 சூரியன் ரைஸ் ஆயிடுமாம்ல. சோ நான் என்ன பண்ணது, சூரிய பகவானே என்னை மன்னிச்சிரு, நான் லேட்டா எழுந்துட்டேன். அவர்கிட்ட சொல்றேன் 4 வீடு போயிட்டு வாங்க, 5வது வீடா எங்க வீட்டுக்கு வாங்க, முதல்ல வந்துறாங்க பொங்கல் வைக்க லேட் ஆயிடும். குசும்பதான் இந்த நியூஸ் அப்பா பார்த்தாலும் குசும்ப. நானும் எதுவும் பேசக்கூடாது, பேசிட்டா இந்த பொம்பளையே இப்படிதான் அப்படின்னு என்ன அப்படி எல்லாருக்கிட்டையும் பொம்பளை சொல்றாங்களாடா, எல்லார்கிட்டயும் பரப்பி விட்டுருவாங்க. இவளா பில்லி அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லு. அவங்களும் இப்படிதான், நீ எப்படி நினைச்ச பொங்க வைப்போம். நான் அரை நிர்வாணத்துல இருக்கேன், என்ன திருப்ப கேட்கிறோம். ஐயோ உள்ளார ஒண்ணுமே போடலங்கறல்ல. எத்தனை மீன் பயந்துச்சோ தெரியலையே. சரி வா ஹாப்பி பொங்கல் சொல்லிடு. ஹாப்பி பொங்கல். Dress போட்டுட்டு வந்து மறுபடியும் சொல்லுங்க ஹாப்பி பொங்கல். A few moments later. இதுக்கு இல்லையா? சக்கரை பொங்கலுக்கு தான் வந்துச்சு. வெண்பொங்கலுக்கு இது இல்லன்னு இல்ல, வாங்கல, ஒன்னே ஒண்ணு போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். எங்கள்கிட்ட ஒரு பானை தாங்க இருக்கு, ஒரே ஒரு பானை தான் இருக்கு. இது குக்கர்ல தான் பண்ண போறோம்.
சரி ஓகே குக்கர்ல பண்றது பானையில பண்றத நம்ம வந்து இது கெட்டிக்கலாம் அப்படின்னாச்சு. ஏது இந்த பானை என் மாமியார் சீமந்தமாக கொடுத்ததா? சீமந்தங்கிற அதெல்லாம் சொல்லுவாங்களேடி, அப்படி கொடுத்ததா? இது வந்து நம்ம தலை பொங்கலுக்கு பானையில இது பானையில பொங்கல் வேணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தது. இது இப்போ 3 தலைமுறையா வந்துட்டு இருக்கு. 3வது வருஷம் அப்படி 3 தலைமுறையா பொங்கல் வைக்கிறாளாம். ஓகேங்க பொங்கல் வச்சிருவோம். ஓகே பானைக்கு தாலி கட்டியாச்சு, ரெடியா தீ வச்சு ரெடியா பொங்க வச்சிட வேண்டியதுதான். ஏய் பொங்கலோ பொங்கல் பொங்கல் வந்துடுச்சு. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சூரிய பகவானே. காக்காலாம் வந்து அது புறா புருகேசா. ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? அவ்வளோதான், நான் ஆஃபீஸ் போகிறேன். மூஞ்ச காட்டுங்க. கிளம்பியாச்சு. ஓகே ஹாப்பி பொங்கல். இப்போதான் சக்கரை பொங்கல் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வெண்பொங்கல், அப்புறம் தொட்டுக்கா வெண்பொங்கல். நான் நேரம் மத்தியானம் வந்து பொங்கல் சாப்பிட்றேங்க, இல்லை சாயங்காலம் வந்து பொங்கல் சாப்பிட்றேன். ஹாப்பி பொங்கல். பயங்கரமான டெக்கரேஷன்ஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கே. இதுதான் கைஸ் துபாயில கிடைச்ச கரும்பு. ஆமா குட்டி குட்டி பொங்கல். குட்டி குட்டி பொங்கல். இது வெண்பொங்கலா? இது வெண்பொங்கல். இது சக்கரை பொங்கலா? சக்கரை பொங்கல். சூப்பர்ல சூப்பர்ல. நாங்கதான் இன்னைக்கு பொங்கல் இல்லையா? ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். நல்ல பொங்கல். ஸோ நாங்கள் செஞ்ச பொங்கல் மாதிரியே உங்களோட பொங்கலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆமா அனைவருக்கும் இனிய பொங்கல், தை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். வேற மாசத்துல பொங்கல் வந்து தை பொங்கல் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வேற என்ன யோசிச்சேன்? எல்லாமே எல்லாம் இனிதே நடக்கணும். எல்லாரும் நல்லதா இருங்க. பாய் பாய். பொங்கலோட மண்டபத்திரம் கைஸ். அடுத்த எபிசோட சந்திக்கலாம். பாய். இது அட்ராசிட்டி.